ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம போகிற மைன்கிராஃப்ட் பட் தேர் ஆர் டீமன் ஸ்லேயர். என்னடா மைன்கிராஃப்டில் டீமன் ஸ்லேயராக விளையாட போகிறோம். அங்கே எப்போவுமே நைட்டில் தான் வருவாங்க. நம்ம காலையில் பெரிய ஆள், ஆனால் நைட்டில் நம்ம அவ்வளோட சரி. ஏன்டா இத்தனை வேர்ல்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபியூச்சர் சிட்டி. இதெல்லாம் நான் கட்டினதுதான். பாருங்க, நருட்டோ கோனா வில்லேஜ். அடுத்த வீடியோ நருட்டோடா. சரி வாங்க நம்ம கிரியேட் பண்ணி நாளைக்கு சர்வர் கூட ஈஸி கொடுத்துப்போம். ஏன்னா பயமாக இருக்குது. ஹார்ட் கோட் தான் கொடுத்தா அவ்வளோடா. நம்ம எப்போவுமே பண்ணுறாங்க போய் கோஸ்டல் வில்லேஜ் கொடுத்துப்போம். நம்ம போனஸ் செஸ்ட். So this guy is so coordinate coordinate. Okay. அடுத்து மல்டிப்ளேயர் இல்லை நம்ம அடுத்து நம்ம கூட வர போகிறது கீப்பர் நோட்டு வச்சுட்டு ஐயோ அச்சீவ்மெண்ட் கிடைக்காதான். சரி பரவாயில்ல, மாப்ஸ் ஸ்பான் ஆகிறான்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணவே இல்லைல்ல. இத்தனை மோட வச்சுருக்கியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நான் அதை இன்னும் போடவே இல்லை. என்னோட ஹீரோ பிரைன் போட்டிருக்க பார்த்து ஒரு பொண்ணு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை என்னை ஏமாற்றிடுச்சு. ஜுராசிக் வேர்ல்டில் வச்சுருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எனக்கு பயந்துட்டேன். அதனால் கட்டானாவை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். செஸ்டில் கட்டானா அவ்வளோன்னா நான் எனக்கு அந்த கட்டானாவே வேணாடா. நீ டூல்ஸே போடும்டா. சரி ஆக்டிவ்க்கு போயிட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. வாங்க போவோம். ஆனால் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லுது. ஏன்னா நான் கீப் இன்வெர்ட்டில் வச்சுட்டேன்ல. அவர்லாம் தெரியும் இந்த மாட்டுங்கடா க்ரீப்பர்ஸ்லாம் சொல்கிறீங்க. எனக்கும் ஸ்விம் பண்ணலாம் தெரியும். அடுத்து தெரியும். அடுத்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கடா. முதல்ல செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு போவோம். செஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம். செஸ்ட் இல்லாட்டி உயிரே இல்லை. இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு தேவையான தவிர மற்ற எல்லாமே இருக்குது. பாடி நம்ம தேவையான மட்டும் எடுத்துப்போம். ஐயோ நம்ம இன்னைக்கு இந்த சீடு காலையில் கூட நீ வீடு வாழ்கிற டீமன்ஸில் ப்ரோ ஏதாச்சும் டீமன்ஸில் இருக்கீங்களா? ஏன் அப்படி காலையில் வீடு வாழ்கிறான்? குச்சி எடுத்து அடிக்கிறான்டா அவனை. தண்ணியில் மாத்திரம் எனக்கு டிஸ்டாக்ட் வாங்கிச்சு. தண்ணியிலே போட்டுட்டு சரியான அடி. இப்படியே நம்ம நிற்கிறா ஒன்னெல்லாம் என்ன விட்டுடு. செஸ்ட்டு மாடுங்கிட்ட இவனை பார்க்குறேன். ஆப்பிள் ஆக்ஸ் தாங்க முக்கியம். இவனை போட்டு வெளியில் அழிக்க போனேன். என் மேலே கையை வச்சுட்டான். சட்டா இவன் நீ என் மேலே கை வைக்கிற. சாவு. சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அடைச்சுட்டேன். வாங்க அந்த பில்டிங்க்கு போவோம்.
இந்த பில்டிங்கை பார்த்தாலே தெரியுது என்ன பில்டிங்னு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் சொல்ல போடல இது என்ன என்னடா இது இந்த பில்டிங் யாரு என்னது ப்ரொடெக்ஷன். நம்மளுக்கு எப்போ வேணாலும் இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க என்சான்மெண்ட் டேபிள். ஆனால் நம்ம கிட்ட லேபிஸ் இல்லை. என்னென்ன கட்டுக்கு இது ப்ரொடெக்ஷன். இவ்வளோடானே ஃப்ரெண்டுக்கு இது ஃபயர் ப்ரொடெக்ஷன். இங்கே ஹேண்டில் கூட இருக்குங்க. இதோட நான் தப்பு கணக்கு போட்டேன். அங்கே பார்த்தீங்களா ஒரு பெரிய பில்டிங் அங்கே. இப்போ தெரியுது. அங்கே வர ஒரு டீமன் அப்படியே விட்டு வந்துட்டோம். தேடி வந்துட்டு போகிறான். ஹெல்த் வர கம்மியாக இருக்குது. இதை பண்ணி என்னை மன்னிச்சுப்போ. நான் இதை சீரியஸாக கொண்டு போகலான்னு இருக்கேன். சரி நம்ம இப்போ ஃப்ளிண்ட் வைக்கணும். ஃப்ளிண்ட்டில் நீ ஃப்ளிண்ட் எனக்கு ஒரு கட்டத்தில் காண்டாச்சு. எவ்வளோ நான் உங்களுக்கு பண்ணுறது. ஃப்ளிண்ட்டு பார்த்துச்சு. நான் போய் கிராஃப்டிங் டேபிளில் போய் நான் ஒன்று ஒரு ஸ்டிக்கை கொடுத்து கையில் வந்துச்சு. இது என்ன இப்போ கையில் மாட்டிக்கிச்சு. எவனாச்சும் சாகுறானா இருங்க. நான் இன்னொரு மோடு போட்டாலே அருள் வந்துருச்சுங்க. எங்கள் நாட்டுக்கு அவன் செத்துருக்கணும். ஒரு ஒழுங்கான தூளாண்டா ஏமாற்றிட்டாங்க. அவங்க ஏமாற்றல ஒரு பவுடாக இருக்கும். ஆனால் நான் அவங்கள ஏமாற்றேன். ஓகே இதெல்லாம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ முடிஞ்சா வாடா என்கிட்ட அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசைதான். ஆனால் பயமாக இருக்குங்க. ஓகே இதை எடுத்து போட்டு சரி முதல்ல உட்டை மைண்ட் பண்ணுவோம். உட்டு நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்குல்ல. 5 ஸ்டிக்கர் இருக்குது நம்மக்கிட்ட. டேபிள் இல்லை. ஒரு டேபிள் செஞ்சுப்போம். டேபிளை போட்டு ஒரு வாட்ஸாக்கு அப்படின்னா எடுக்கலாம். அடுன்னு கேட்குறீங்க. எல்லாம் நம்ம அப்போ க்ரியேட்டிவில் பார்த்துக்கலாம் கைஸ். எனக்கு இப்போ அதை பண்ணுற அளவு டம்பில் நான் போய் அங்கே இருக்க கோல்டை மீன் பண்ணிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வரேன். கோல்டு அந்த வீடு பக்கத்தில் இருக்குது. ஆனால் வெளியே மறைச்சிட்டேனே. என்ன வீடு தான் நம்மளுக்கு ஒரு மார்க். வில்லேஜர் ஹாய். நான் இந்த டீமன்ஸ்லேயே வரும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஹெல்த் வர ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு இதை ஏன் கையிலாடா சாகுபட ஆச்சுலாம் நான் ஒன்றும் பண்ண போடல. இப்போ ஏற முடியல. டீமன்ஸு அப்போ நான் இங்கே இருக்க செஸ்ல இடம்னு இருக்குது.
செஸ்லேயும் ஒன்றுமே இல்லை. ஒரு சாசப்பட்டமோ சரி. இங்கே படிக்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏதாச்சும் இருக்குன்னு. ஆனால் இவங்கக்கிட்ட ஸ்பான கூட இருக்குங்க. நான் வேணா அடுத்த பாட்டில் இல்லை இந்த சீரீஸை முடிச்சுட்டு நம்ம ஒரு மாப் ஃபீட் வைப்போம். யார் கூடனா நம்ம ஹார்டியம் கேமர். என்ன இங்கே ஏதாச்சும் இருக்கணுங்க. நான் கிரியேட்டிவில் எப்போயோ பார்த்துட்டேங்க. இங்கே இருக்குங்க. என்னடா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்கும்? தோட்டம் ஆஃப். அவரை சீக்கிரம் சொல்லி தொலைடா அப்படின்னா தோட்டம் ஆஃப் அண்ட் இந்த மியூசிக் டிஸ்க் எடுத்து ஜுக் பாக்ஸுங்க. ஜுக் பாக்ஸ் இந்த ஜுக் பாக்ஸ் வேணுமே இந்த மியூசிக்கோட. சரி நம்ம தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு போய் கோல்டு மைண்ட் பண்ணுறது வராதுன்னு இல்லாமல் டேட் மைண்ட் பண்ணிட்டேன். 2 டேட்டு நான் தான் கீப் பண்ணி வந்துட்டு வச்சுருக்கேன்ல. என் மேலேயே கை வச்சுட்டாங்க அவன். ஐயோ எங்கேயோ இந்த வீடு இருந்தால் நல்லது. இங்கே இருந்து அவன் செத்துட்டான். போலி சந்தோஷமாக இருக்கீங்கடா நீங்களாம். இந்த வீணாக போன தூள் வச்சுட்டு தெரியலாங்க. கையில் ஒரு கருப்பு கலர் ஒரு தூள் இருக்கு பாருங்க. ஒரு மண்ணுக்கும் யூஸ் ஆக மாட்டேங்கிறான். இந்த நார்மல் கிராஃப்ட் வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம போன சீரீஸில் இந்த வில்லேஜ்லேயே எப்படி அப்கிரேட் ஆன ஞாபகம் இருக்கா? அங்கே நாங்க அந்த டீமன் இருந்துச்சு. அது மட்டும் என் கையில் கடைச்சிச்சு. அவ்வளோதான். ஆனால் அது கொண்டாலேயே ஒரு ப்ளஸ் என்னன்னு தெரியுமா? லைஃப் ஃபுல்லாக இருந்துச்சு. விடுங்க சூரியன் நடிக்குது. ஐயோ ஓடுறா. கோல்டு முக்கியமாக வீடு முக்கியமா? வீடு தான் முக்கியம். இல்லை கோல்டு தான் முக்கியம். ஏன்டா ஏதாச்சும் ஒரு சொல்லேன்டா. ஆனால் நாங்கள் 2 முக்கியங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியாது. ஐயோ வந்துட்டாங்க 2 பேர் துரத்துறாங்க. டிமன் ஸ்லேயர் ப்ரோ காப்பாற்று ப்ரோ. டிமன் ஸ்லேயர்ஸ் ப்ரோ காப்பாற்றிங்க. இவளுக்கு கட்டான மோட ஆன் பண்ணிட்டு வந்துருக்கலாமோ. துரத்துறாங்க. நீங்கள் ஒரு அடி அடிச்சா கூட நம்ம அவ்வளோதான். ஏய் யாரா நீங்களா? இந்த துரத்துறீங்க. முசால் மட்டும் கையில் கடைச்சான். நம்பட ஓடணும். ஏய் நல்ல வேலை ஒன்றும் அப்புறமெல்லாம் வரல. இது புள்ளிக்குள்ளே மாட்டிக்கிட்டானே. தப்பிச்சிட்டேன். மூளை வேணுங்க எடுக்கலாம். நான் எவ்வளோ போய் ஏய் காலம் ப்ரோ 3 ஹால்ட் கொடுத்து அயன் காலம் ஹெல்ப் பண்ணுறா. ஒரு பாடுறா. டே வந்துட்டாண்டா கக்குசு. காக்கா வந்துச்சு கொன்னுச்சு போயிடுச்சு. வாடா என்கிட்ட ஐயன்ஸ் இருக்கலாம். கட்டானாரா ஐயோ என்னடா வர தவிர சூட்டுதாத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க
இருக்க இந்த டீமன் இருக்கிற வரைக்கும் இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அடாண்டா பார்த்தீங்களா ஜாம்பி மோனத்தோட தாங்க முடியல. நான் பேசாமல் பீஸ்ஃபுல் மோட் போட்டுலான்னு இருக்கேன். அங்கே பாருங்க அந்த ஜாம்பி குட்டி ஜாம்பி அவனோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொடுத்துடு. சவுண்டு வேற இல்லை. நான் போய் ஆகணும். குள்ளமா உன் ஹெல்மெட்டை கொடு. உன் ஹெல்மெட் எங்களுக்கு தேவை. உன் ஹெல்மெட் இல்லாட்டி சவுண்டே இல்லை. இதுக்கு பேர் கை டீமன். என்ன போட்டு தள்ளிச்சு, ஒரு கையை என்ன போட்டு தள்ளிச்சு. ப்ரோ 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 டீமன் ஸ்லேயர் ஏய் நாளே போட்டு தள்ளுறீங்களா உங்களை? ஐயோ கடைசியாக கொக்குசி பார்க்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. கோடாக்கி கூட இருந்தா நம்மளுக்கு சேஃப்டி. இவர் கூடயே இருப்போம். கொடுக்குற அடக்கிப்பா என் கூடயே இருந்துங்க. இவன் இங்கே இருக்கா இல்லை இங்கேயே ஒரு வீடை கட்டிடுவோம். இங்கேயே வீடு கட்ட போடியான்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. உடுக்கொடக்கி ஜாம்பி வந்தால் மட்டும் காப்பாற்ற மாட்டாங்க. ஒரு கிலோ குட்டிட்டாங்க. நான் போய் ஸ்டோனை மீன் உடுக்கொடக்கி நில்லு நில்லு. வாட்டரில் போய் மாட்டிக்கிட்டீங்களா? ஐயோ அங்கே ஓடுறீங்க அங்கே ஓடுறீங்க. அட நீ வேற இருப்பா. நான் உங்களை அடிச்சுட்டு ஒரு குறைக்க என்ன மறந்துட்டீங்களா? சண்டை யார் ஜீப்பான்னு சொல்லுங்க. என்னோட மாஸ்க்
சரி இந்த வீடியோ முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன். பார்ட் 2ல் ஸ்டார்டிங்கில் என்ன நடக்க போகிறேன்னு தெரியும் எனக்கு. பண்ணி எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா நான் அதை ஏற்கனவே ஒரு ரெக்கார்டு எடுத்து வச்சுட்டேன். சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வீடியோ போடுறது தான் உங்கள் சுபிக்ஷன்.